Hello guys, good morning. Welcome to Exams Daily. So இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நாளா இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸோட இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாருமே வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. சோ நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நூல்கள் பார்க்க போறோம். சோ நேத்து வந்து நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகைன்னு 3 நூல் பார்த்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 5 நூல்களை பார்த்துருவோம். சோ வேகமா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல கிளாஸஸ்ல இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களோட சஜஷன்ஸ் நீங்க தாராளமா சொல்லலாம். சோ நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியில சூப்பர்பான புக் ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ புக்ஸ் பிளஸ் கொஸ்டின் பேங்க். புக்ஸ் வந்து தமிழ் மீடியம்னா உங்களுக்கு 11 புக்ஸ் வரும், பிளஸ் 4 கொஸ்டின் பேங்க், மொத்தமா 15 புக். இந்த 15 புக்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4000 rupees. சோ யாரெல்லாம் 4000 rupeesக்கு புக்ஸ் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம 2000 worth உள்ள டெஸ்ட் பேக், டிஎன்பிஎஸ்சியோட நியூ டெஸ்ட் பேக் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். சோ டக்குனு ஸ்கிரீன்ல தெரியுற 8101234234 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, சோ சுஷ்மிதாவோட வீடியோ பார்த்து ஜாயின் பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ்ல ஆஃபர் ஆல்சோ இருக்கு. சோ கால் பண்ணுங்க 8101234234 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ மத்தபடி இன்னைக்கான கிளாஸ் போலாமா? காலை வணக்கம் எல்லாருக்குமே. கொஞ்சம் நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க லைவ் சாட்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கிளாஸ்மே உங்களுக்கு நல்லா ஆக்டிவா கொண்டு போகலாம். சரியா? ஓகே, சரி நான் ஸ்டார்ட் பண்றேன், பாத்துக்கலாம். சோ நேத்து இதெல்லாம் பார்த்தோம், 8 தொகை நூல்கள்லாம் என்ன, அதுல என்னென்ன நூல்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பதிற்று பத்து. பதிற்று பத்து அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல். சரியா? சோ பதிற்று பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, பதிற்று பத்து, 10 அப்படின்றதா இதை பிரிப்பாங்க. அதாவது 10 சேர அரசர்களை பற்றிய 10 பாடல்கள் இருக்கும். அதனாலதான் இதற்கு பேரு பதிற்று பத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க, சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் இலக்கியம். அதனாலதான் இதற்கு பதிற்று பத்து. அண்ட் சேர அரசர்களுக்கான கருவூலம், சேர மக்களின் வாழ்க்கை கருவூலம் அப்படின்னும் இதுக்கு ஒரு வேற பெயர் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 10 சேர அரசர்களுக்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்டது இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நூல் என்ன திணையில வருதுன்னா, பாடான் திணை. சோ புறத்திணைகள்ல புறத்திணை மொத்தம் எத்தனை இருக்கு? 12 புறத்திணை இருக்கு. சரியா? அதுல ஒண்ணுதான் பாடான் திணை. சோ பாடான் திணை அப்படின்னா என்னது? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அதான் பாடான் திணைன்னு சொல்லுவாங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் ஆண் திணை. சரியா? இதுதான் பாடு ஆண். ஒரு ஆண் மகனினுடைய வீரம், கொடை, புகழ் அப்படின்னு அவனை பத்தி சிறப்பிச்சு பாடுறது, அதுதான் பாடான் திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட பாவகை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசிரியப்பா மொத்தமா 100 பாடல்கள் சொல்லிட்டோம். 10 சேர அரசர்களை பத்தி 10 பாட்டு. அப்ப மொத்தமா எத்தனை பாட்டு இருக்கும்? 100 பாட்டு. ஆனா இந்த 10 பாட்டுல முதலாவதா இருக்க 10 பாட்டு நமக்கு கிடைக்கல, கடைசியா இருக்க 10 பாட்டு, அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு கிடைக்கல, 91ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு கிடைக்கல. சரியா? மிச்சம் இருக்கிறது 80 பாட்டு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப 10 புலவர்களும் எழுதியிருப்பாங்க. நல்லா பாருங்க, 10 சேர அரசர்களை பற்றி 10 புலவர்களால் எழுதப்பட்ட 10 பாடல். சரியா? அப்ப அந்த 2 அரசன் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். இந்த 2 புலவர் யாருன்றது தெரியல. அந்த 20 பாட்டும் என்ன பண்ணல, நமக்கு கிடைக்கல. ஓகே, இதனுடைய அடி எல்லை 10 தான். 10 பேர் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது என்னமோ 8 பேர் தான். அதோட டேப்லெட் காலம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடி எல்லை பாத்தீங்கன்னா 8ல இருந்து 50. ஸ்டார்டிங் 8, அதாவது மினிமம் 8 அடி இருக்கும். அதிகபட்சமா இந்த நூல்ல 57 அடிகள் இருக்கும். 2 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 10 கூட்டல் 10 பதிற்று 10ன்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்னு 10 இன் இற்று 10 பதிற்று 10. இந்த மாதிரி 2 பேட்டர்ன்ல பிரிக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 10 கூட்டல் 10 சேர்ந்தால் பதிற்று 10 ஆகும் என்று தொல்காப்பியம் வெளிப்படையாக கூறவில்லை, நன்னூல் கூறுகிறது. 10 கூட்டல் 10 பதிற்று 10ன்னு எந்த நூல் சொல்லுதுன்னா நன்னூல் சொல்லுது. இதுக்கு, இந்த நூலுக்கு இரும்பு கடலை அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு. சரியா?
இந்த நூலை தொகுத்தவங்க யாரு, தொகுப்பித்தவங்க யாரு அப்படின்ற இந்த 2 டீட்டெயிலுமே என்ன பண்ணல, நமக்கு கிடைக்கல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு பழைய உரை இந்த நூலுக்கு இருக்கு. பழைய உரைக்கான குறிப்புரையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா உவேசா அவர்கள் பழைய உரைக்கான குறிப்புரையை எழுதியிருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த நூல்ல முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ ஒவ்வொரு பாட்டோட முடிவிலும் இந்த பாடலுக்கான துறை என்ன, அந்த பாடலுக்கான வண்ணம் என்ன, அந்த தூக்கு, சோ இந்த பாடல்ல எந்த தூக்கா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே, தூக்கு மீன்ஸ் இசை, சரியா? சோ என்ன இசையெல்லாம் பயின்று வருது அப்படின்றது எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருவாங்க. சோ இது வந்து இரும்பு கடலைன்னு சொல்றாங்களே, ஏன்னா வழக்கில் இல்லாத பழஞ்சொற்களை மிகுதியாக பெற்றுள்ளதால். சோ நிறைய பழஞ்சொற்கள், அதுக்கான அர்த்தமே நம்மளுக்கு தெரியாது. தமிழ் தான், நான் அர்த்தம் தெரியாம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பழமையான சொற்களை பதிற்று பத்து இருக்கு. அதனாலதான் இதை இரும்பு கடலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பதிற்று பத்து முதல் 3 நூற்றாண்டுகளில் ஆண்ட சேர வேந்தர் பரம்பரை செய்திகளை தெளிவாக கூறுகிறது. சங்க நூல்கள் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்றுள்ள ஒரே நூல் பதிற்று பத்து மட்டுமே. இப்ப சங்க நூல்கள் நீங்க எல்லா நூல்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாடலினுடைய தொடரால் பெயர் பெற்றது அப்படின்னா அது கண்டிப்பா பதிற்று பத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சங்க நூலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இது. சோ இதனுடைய 4ஆம் பத்து அந்தாதியில இருக்கும். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகைவரது பெண்டிரின் கூந்தலை அறிந்து கயிறாக பிரித்து யானைகளை கட்டி இழுப்பது போன்ற செய்திகள் வந்து 5ஆம் பத்துல இருக்கு. பிற்கால கல்வெட்டுகள்ல மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழண்ணல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிற்காலத்தில் கல்வெட்டுகளில் இடம்பெற்ற மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகிறது. சோ பிற்காலங்கள்ல எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள்ல ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம இந்த பதிகங்கள்ல, பதிகம்னா என்னது, 10 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு, அதுதான் பதிகம்னு சொல்லுவாங்க. சோ இந்த பதிகங்கள்ல அதை நம்ம தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? தமிழண்ணல். ஓகேவா, இதான். இது கொஞ்சம் கிளியரா இருக்காது, கொஞ்சம் கிளியரா இருக்கா? பத்து பத்து முதல் 10 கிடைக்கல, கடைசி 10 கிடைக்கல. 2ஆம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி பாடியிருப்பாரு. 3ஆம் பத்து பாலை கௌதமனார் பல்யானை செல்கெழு குட்டுவனை பத்தி பாடியிருப்பாரு. இது பக்கத்துல இருக்கிறதுனால கண்ணு தெரியல, கொஞ்சம் தூரமா. சரி, அடுத்து 3ஆவது பத்து, சாரி 2ஆவது பத்து இமயவரம்பன். அடுத்து 3ஆவது பத்து பாலை கௌதமனார் பல்யானை செல்கெழு குட்டுவனை பத்தி பாடியிருப்பாரு. 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியனார், அவர் யாரு? களங்காய் கண்ணி நார்முடி சேரலை பத்தி பாடியிருப்பாரு. அடுத்து 5 பரணர் எழுதியிருக்காரு. கடல் பெருங்கோட்டிய செங்கூட்டுவனை பத்தி பாடியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர அரசர்கள், சரியா? 6ஆம் பத்து காக்கை பாடினியார் பாடியிருக்காங்க. ஆடுகோட்பாடு சேரலாதன் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. 7ஆம் பத்து கபிலர் செல்வ கடுங்கோ வாழியநாதன் பத்தி பேசியிருக்காங்க. 8ஆம் பத்து அரிசில் கிளார் பாடியிருக்காங்க. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறையை பத்தி பேசியிருக்காங்க. இந்த இடத்துல தகடூர் அப்படின்றது என்னன்னு தெரியுமா? தகடூர் அப்படின்னா தர்மபுரின்னு அர்த்தம், சரியா? நம்ம படிச்சது ஆல்ரெடி. 9ஆம் பத்துல பெருங்குன்றூர் கிளார் யாரை பத்தி பாடியிருக்காங்கன்னா இளஞ்சேரல் இரும்புறை அவர்களை பத்தி பாடியிருக்காங்க. ஓகே, சோ இதை வந்து அப்படியே லைட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்தது பதிற்று பத்து. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பரிபாடல். நான் ஆல்ரெடி 8 தொகையோட இன்ட்ரோ சொல்றப்பயே சொன்னோம். பரிபாடல் அப்படின்னா என்ன? பாவகையால் பெயர் பெற்ற நூல். 8 தொகையில பாவகையால பெயர் பெற்ற நூல்னு 2 நூல் தான் இருக்கு. ஒண்ணு கலிப்பா, இன்னொன்னு என்னது? பரிபாட்டு, சரியா? கலித்தொகை, இன்னொன்னு பரிபாடல். கலித்தொகைக்கு ஏன் சொல்றோம்? கலிப்பா கொண்டு எழுதப்பட்டதுனால கலித்தொகை ஃபேமஸ், சரியா? பரிபாட்டு அப்படின்ற பாவகை கொண்டு எழுதப்பட்டதுனால பரிபாடல் ஃபேமஸ். ஓகே, அப்ப பரிபாடல் அப்படி பரிபாட்டு பாவகைனா என்ன? நம்ம சொல்றோம்ல, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்லாம் சொல்றோம்ல. 4 வகையான பாக்களும் எழுதப்பட்டதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு பரிபாட்டு அப்படின்னு சொல்றாங்க. மெய்கீர்த்தி அப்படின்றது என்னன்னா பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மன்னனை பத்தி புகழ்ந்து நான் ஓலைச்சுவடியோ நூலோ எழுதுறேன்ல, அதுக்கு பதில ஒரு மன்னனை பத்தி புகழ்ந்து கல்லுல செதுக்கி வைக்கிறது, அதுதான் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? படிச்சிருக்கோம்ல ஹிஸ்டரியில,
பிரயாகை பிரசஸ்தி, நிறைய பிரசஸ்தி பத்தி படிச்சிருப்போம். தமிழ்ல 2ஆம் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்திகளை பத்தி படிப்போம். மெய்கீர்த்தி அப்படின்னா ஒரு மன்னனை பத்தி புகழ்ந்து நான் பேனா வச்சு ஓலைச்சுவடியிலயோ இல்ல நோட்லயோ எழுதுறேன் இல்லையா, அதுக்கு பதிலா கல்வெட்டுக்கள்ல கல்லுல செதுக்குவாங்க அந்த மன்னனை பத்தி. ஒரு புலவர் சொல்ல கல் தச்சர்களால் கல்லில் செதுக்கப்படுபவை. ஓகேவா? விக்னேஷ் குமார். புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததா பாருங்க பரிபாடல். சோ பரிபாடல்ல அகப்பாடலும் இருக்கும் புறப்பாடலும் இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். பரிப்பாட்டு அப்படின்ற பாவகை இருக்கு. மொத்தமா அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா 70. ஆனா நமக்கு கிடைச்சது வெறும் 22 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? மொத்தமா 13 புலவர்கள் இதை பாடி இருக்காங்க அப்படின்றத அறியப்படுது. இதுலயும் அடிகள் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் 25 அடியில இருந்து அதிகபட்சமா 400 அடிகள் வரைக்கும் இருக்கு. ஓகே, அடுத்து இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு பரிந்து வரும் இசையால பாடப்பட்ட நூல். சங்க இலக்கியங்கள்லயே ஒரு இசையால் பாடப்பட்ட நூல் அப்படின்னா அது கண்டிப்பா பரிபாடல் தான். சோ அதனாலதான் இதற்கு இசைப்பாட்டு நூல் அப்படின்ற ஒரு பேரு கூட வச்சிருப்பாங்க. சரியா? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடகொடுக்கும் தன்மை உடையது பரிப்பாட்டு ஆகும். பாவகையால் பெயர் பெற்ற நூல். தொல்காப்பியர் காலம் வரைக்கும் கலிப்பா பரிபாட்டு வழக்கில் இருந்தது. சோ அதுக்கப்புறமா அது கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. சரியா? வேறு பெயர்கள், இந்த நூலுக்கான வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்களவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேறு பெயர்கள் வந்து இந்த நூலுக்கு காணப்படுது. சரியா? சோ இந்த நூலை தொகுத்தவரும் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. இன்னைக்கு 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பதிற்று பத்து. சோ இப்ப நம்ம பாக்குறது பரிபாடல். சோ ரெண்டோட தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு நமக்கு தெரியல. சரியா? பரிமேலழகர் இதற்கு உரை எழுதியிருக்காரு. நூலை பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உவேசா. கொஞ்சம் கண்டென்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். பட் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இதுல இருந்தா வரும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. சோ இப்படி பாக்குறோம். பாடல் வரிகளை நம்ம மதிய கிளாஸ் 2 மணி கிளாஸ்ல அதுல நம்ம பாத்துருவோம். சரியா? கண்டென்ட்டா அதுல பார்ப்போம். என்ன மாதிரியான பாடல் வரிகள் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆஃப்டர்நூன் பாத்துருவோம். ஓகே, சோ இதை மட்டும் பாருங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரேரா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கணும்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கு 81012343 நம்பர் கால் பண்ணி உடனே ஆன் பண்ணி. சரி, ஓகே. சோ பாருங்க எண் பெயர்கள். சோ இப்ப வந்து நம்ம சொல்றோம்ல 0, 0, 0, 1, 9. சோ இப்படி எல்லாம் நம்ம தமிழ்ல பெயர் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பதிற்று பத்திலையும் சில எண்களுக்கு பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அதுல 0 அப்படின்னா பால் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அரை அரை அப்படின்றத பாகுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 9 தொண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது பரிபாடல்ல இருக்கக்கூடிய எண்ணு பெயர்கள். பரிபாடல்ல 0 சுழியம் எப்படி குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா பால், அறை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பாகு, 9 தொண்டுன்னு குறிப்பிடுறாங்க. சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து தொல்காப்பிய விதியை பரிபாட்டு வகையில் அமைந்த ஒரே தொகை நூல் எதுனா பரிபாடல். நோட் பண்ணிக்கோங்க. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த. சோ அந்த பகுப்பு முறை நான் உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வீடியோவே கிளியரா இல்லையோ, டிம்மா இருக்கோ? இப்ப என் வாய்ஸ் கேக்குதா? நான் அவசரத்துல மைக்கு புரிஞ்சிச்சுல? சரி, ஓகே. கேட்டுச்சுன்னா ஓகே, குட். தெய்வங்களின் அடிப்படையில் சோ ஒரு இப்ப முருகனுக்கு 10 பாட்டு, திருமாலுக்கு 8 பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தின் அடிப்படையில இதுல பாடல்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? சோ தெய்வங்களின் அடிப்படையில ஒரு பெயர்களை ஒரு பாடலுக்கு வந்து தொகுப்பு கொடுத்தது இந்த நூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள்ல சேரர்களை மட்டும் சொல்லக்கூடிய நூல் பதிற்று பத்துன்னு பார்த்தோம்ல, பாண்டியர்களை மட்டும் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிப்பாவும் பரிபாடலும். சரியா? கலித்தொகையும் பரிபாடலும் பாண்டியர்களினுடைய வரலாற்றை மட்டும் கூறுகிறது. ஓகே, சோ இந்த நூல்ல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற 4 பத்தியும் சொல்லியிருக்காங்க. கின்று என்னும் காலம் காட்டும் இடைநிலை முதலில் பரிபாடல் தான் வருகிறது. நம்ம சொல்றோம்ல கிறு, கின்று, ஆணின்றுன்னு வந்துச்சுன்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எங்க ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பரிபாடல்ல தான் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்
கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னா நிகழ்காலம்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இலக்கணம் டேர்ம முத பரிபாடல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? உலகின் தோற்றம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். உலகின் தோற்றம் பத்தி, தை நீராடல் பத்தி, சோ எல்லாமே எந்த நூல் சொல்லுதுன்னா பரிபாடல் தான் சொல்லுது. ஓகே, தை நீராடல்ன்றது ஒரு வழக்கம். சரியா? லைக் என்னன்னா, இப்ப தை மாசம் காலையில எப்படி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல ஒரு குளத்து தண்ணியில போய் வந்து நீராடுவாங்களாம். சோ அது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? சோ இசையோடு பாடப்பட்டது. சங்க காலத்திற்கு பிறகு பரிபாட்டு என்ற செயல் வடிவம் போற்றப்படாமல் போயிற்று. விருத்தப்பாட்டு வளர்ந்த பிறகு களிப்பாவும் பரிபாட்டும் போற்றப்படவில்லை. சோ விருத்தப்பா வந்ததுக்கு அப்புறம் இது 2 வகையான பாவகையும் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? கொஞ்ச நேரம் இன்டராக்ட் பண்ணலாமா? ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? கைஸ் கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எஸ்ஸா? புரியுதுங்களா? ஓகேங்க. ஓகே, சோ ஒரு 3 பேர் தான் ரிப்ளை பண்றீங்க. சரி, நம்மளுக்கு கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு 3 இருக்கு, பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, சோ எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால நம்ம கொஞ்சம் இன்டராக்ஷன் செஷனும் வச்சுக்கலாம் லைவ் முடிச்சுட்டு. ஓகே, லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேட்கலாம், நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். சரியா? கலித்தொகை. சோ கலித்தொகை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, கலித்தொகைன்றது கலிப்பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல், அதனாலதான் கலித்தொகை அப்படின்ற பேர் வந்துச்சு. சரியா? இதோட திணை பாத்தீங்கன்னா அகத்திணை, கலிப்பா. மொத்தமா கலித்தொகையில வரக்கூடிய பாடல்களின் கவுண்ட் வந்து அடிக்கடி கேக்குறாங்க. சோ 150 பாட்டு, மொத்தமா 5 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதோட அடியெல்லை 11 to 80. சோ இந்த அடியெல்லை நீங்க பாக்கணும்னு கிடையாது. நம்ம பாக்கணும்ன்ற அடியெல்லை வந்து நேத்து பார்த்தோம்ல, நேத்து குவஸ்டன்ல ரிப்பீட்டடா ஒரு அடியெல்லை பத்தி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, அது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? 5 பேர் பாடி இருக்காங்க. சோ இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாத்த பத்தியும் அடிக்கடி குவெஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஓகே, இந்த நூல் முழுமைக்குமே, கலித்தொகை முழுமைக்குமே உரை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நச்சினார்க்கினியார். நச்சினார்க்கினியார். பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை. பதிப்பித்தவர் யாரு? சிவை தாமோதரம் பிள்ளை. முதல் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், சிவபெருமானை வச்சு பாடியிருப்பார். சரியா? ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது ஐங்குறுநூறுல பார்த்தோம் ஒவ்வொரு திணையும் யார் யார் எழுதுனாங்கன்னு. சோ இங்க நம்ம கலித்தொகையில ஒவ்வொரு திணையும் யார் யார் எழுதுனாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலை. பாலை பாலை அங்க யார் எழுதியிருப்பா? இந்த இடத்துல நான் ஐங்குறுநூறு எழுதுறேன். பாலை பாலை அங்க யார் எழுதியிருப்பாமா? ஓதலாந்தையார். ஐங்குறுநூறுல ஓதலாந்தையார் எழுதியிருப்பாரு. ஓதலாந்தையார் கரெக்டா? மருதம். மருதம் இங்க யார் எழுதியிருக்காங்கன்னா பாலை. பாலை பாடிய பெருங்கடுகோன்னு அவருக்கு பேரே வந்திருக்கு இதனாலதான். சரியா? பாலைக்களி பாடினதுனால அவரை பாலை பாடிய பெருங்கடுகோன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய 36 பாடல்களை இவர் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து மருதம். இங்க மருதத்தை பாடினது யாருதுன்னா மருதன் இளநாகனார். மருதம் பாடுவதில் வல்லவர். சரியா? இங்க யார் எழுதியிருப்பாங்க மருதத்தை? ஓரம்போக்கியார். ஏவோ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், பாத்துக்கோ. ஓரம்போக்கியார். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க நெய்தல். நெய்தல இங்க யார் எழுதியிருக்காங்கன்னா நல்லந்துவனார். நல்லா பாருங்க, இந்த நெய்தல் பாடின நல்லந்துவனார் தான் இதை தொகுத்தவர். சரியா? புரியுதா? இந்த நூலை தொகுத்தவரும் யாருதான்? இந்த நெய்தற்களிய பாடினது நல்லந்துவனார் தான். ஆனா இதை தொகுப்பித்தவங்க யாருன்னு தெரியல. சோ தொகுப்பித்தவர் யாருன்றது தெரியல. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் 33 பாடியிருக்காங்க. அங்க யாரு பாடியிருக்கா நெய்தல்? அங்க நெய்தல் ஐங்குறுநூறுல நெய்தல் யாரு பாடினா? அம்மூவனார். அம்மூவனார். சரியா? அடுத்து குறிஞ்சி. குறிஞ்சி வந்து இங்கேயும் கபிலர் தான் பாடியிருப்பாரு. சோ அங்கேயும் என்னதான் கபிலர். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர்னு கேட்டாலே கபிலர். குறிஞ்சின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்க நீங்க மோஸ்ட்லி கபிலர் போடலாம். இதே குறிஞ்சி பாட்டு கபிலர். சோ அந்த மாதிரி
குறிஞ்சின்னு வரக்கூடிய இடங்கள்ல நீங்க தாராளமா கபிலர் போடலாம். சோ கபிலர் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கன்ஃபார்மா எனக்கு தெரியல பட் கபிலர் ஆப்ஷன்ல இருக்காருன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். கபிலர் 29 பாடல்கள் இதுல பாடியிருக்காரு. சோ இங்க பாடினது யாருதான்? கபிலர் தான். அடுத்து முல்லை. முல்லை சோழன் நல்லுருதிரனார். சோழன் நல்லுருத்திரனார். சோ இங்க 17 பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஐங்குறு நூற்றுல முல்லை திணை பாடினது யாருப்பா? பேயனார். பேயனார். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான், இந்த இதை படிச்சுக்கோங்க. இது வந்து கலித்தொகை, அது வந்து ஐங்குறு நூறு. அடிக்கடி தேடாதீங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சரி. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, நூலின் முதல் உள்ள கடவுள் வாழ்த்தையும் இறுதியில் உள்ள நெய்தற்களியையும் நல்லந்துவனாரே பாடி நூல் முழுமையும் தொகுத்துள்ளார் என்பார் நச்சினார்க்கினியார். தொல்காப்பிய விதிப்படி களிப்பாவில் அகத்திணையை பாடும் ஒரே களிப்பால அகத்திணையை பாடக்கூடிய ஒரே நூல் எது அப்படின்னா அது கண்டிப்பா கலித்தொகை மட்டும்தான். பாவகையால் பெயர் பெற்ற நூல். சோ கலித்தொகையில ஓரங்க நாடக அமைப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. நாடகத்துல கைண்ட் ஆஃப் ஓரங்க நாடகங்கள். ஓகேவா? அதே மாதிரி பெண்கள் பிறந்த வீட்டிற்கு உரியவர் அல்லர் என கலித்தொகை கூறுகிறது. பிறந்த வீட்டுக்கு உரியவங்கல்ல பெண்கள் அப்படின்ற அந்த கூற்று கலித்தொகையில சொல்லியிருக்காங்களாம். பாலை திணையை முதலாவதாக அமைக்க, ஃபர்ஸ்ட் பாலை தான் வரும். நம்ம பார்த்தோம்ல, பாலை தான் முதல்ல வரும். நூல் முழுமையும் பாண்டியர்கள் பற்றிய குறிப்பே இருக்கு. சோ போனதுல சொன்னோம்ல அதேதான். அடுத்து பிற சங்க நூல்களில் கூறப்படாத கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் இதெல்லாமே ஒவ்வொரு திணை. சரியா? பரிபாடலுடைய வேறு பெயர்கள் சொல்லாம விட்டுட்டேனா? பார்க்கலாம். கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் போன்றவை பற்றி குறிக்கிறது. கலித்தொகையை நல்லந்துவனார் மட்டுமே பாடினார் என கூறியவர் சீவை தாமோதரம் பிள்ளை. இப்ப எத்தனை பேர் பாடினாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது இல்லாம கலித்தொகை நல்லந்துவனார் மட்டும்தான் பாடி இருக்காரு அப்படின்னு சொன்னது யாருன்னா சீவை தாமோதரம் பிள்ளை. ஏறு தழுவுதல், இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஒரே சங்க இலக்கியம் எது அப்படின்னா அது கலித்தொகை தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெருந்திணை, கைக்கிளை, காம கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் கலித்தொகை. மகாபாரத கதையை மிகுதியாக கூறும் நூலும் இதுவே. மகாபாரத கதை அதிகமா அதுல சொல்லப்படுது. ஓகே, சோ பரிபாடலோட வேறு பெயர்கள் சொல்லலையா? நோட் பண்ணிக்கோங்க. பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல், இதெல்லாமே வேறு பெயர். ஓகே, மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, சொல்லியாச்சு. கலித்தொகை பார்த்தாச்சு. அகநானூறு, அகநானூறு, புறநானூறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அகநானூறு பாருங்க. அகநானூற்றோட திணை பாத்தீங்கன்னா அகத்திணை. ஆசிரியப்பாக்கள் கொண்டு எழுதப்பட்டது. 400 பாட்டு இருக்கு. சோ அகநானூறு, அகத்திணை பற்றிய 400 பாடல்களை கொண்டதால் அகநானூறு என்று பெயர் பெற்றது. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு இதை நம்ம பிரிக்கணும். சரி, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கணும். இதனுடைய அடிவரையறையும் ரொம்ப முக்கியம். 13ல இருந்து 31 அடி, 145 புலவர்கள் இந்த பாடல்களை எழுதியிருக்காங்க. சரியா? அகத்திணை பற்றிய 400 பாடல்களை கொண்டுள்ளதால் அகநானூறு என பெயர் பெற்றது. இதற்கு வேறு பெயர் பாருங்களேன். அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு. சரியா? நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400 அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் இந்த நூலுக்கு இருக்கு. இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா மதுரை உப்புரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். உருத்திர சன்மனார் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய முழு பெயர் மதுரை உப்புரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார் அப்படின்றதான் அவருடைய முழு பெயர். தொகுப்பித்தவர் பன்னாடு பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சோ பான் எங்க ஆரம்பிச்சாலும் மைண்ட் அங்க போயிடுது. பாண்டிய உக்கிர பெருவழுதி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூலிற்கு முதலில் உரை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நாமு வெங்கடசாமி நாட்டாதான் முதல்ல உரை எழுதியிருக்காங்க. முதல்ல அச்சல பதிப்பிச்சவர் அப்படின்னு பாக்குறப்ப வே ராஜகோபால ஐயர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் வருது, இதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அகநானூறு படிக்கிறப்ப அகநானூற்றுல எத்தனை பிரிவுகள் இருக்கு, அகநானூரின் பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அகநானூற்ற 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஓகே, பாருங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்றப்ப வராது, தேவையில்லாம நம்ம ட்ரை பண்ணாதப்ப வரும். சரி, ஓகே. அகநானூற்றுல 3 பிரிவுகள் என்னென்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்
களிச்சானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை. களிச்சானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை. சோ இதுல களிச்சானை நிறையில மொத்தம் 400 பாட்டுன்னு சொன்னேன்னா இதுல 1ல இருந்து 120 பாட்டு, மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 120 பாட்டு வந்து களிச்சானை நிறையில இருக்கு. சரியா? அடுத்து 121ல இருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல். சோ மொத்தம் எத்தனை பாட்டு வருது? 280. நல்லா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 121ல இருந்து 300 வரைக்கும்னா 180 பாட்டு மணிமடை பவளத்திலையும் 100 பாடல்கள் நித்திலக்கோவையிலையும் இருக்கு. சரியா? 120 களிச்சானை நிறை, ஓகேமா, ஓகே. 180 மணிமிடை பவளம், 100 நித்திலக்கோவை. இந்த 3 பிரிவுகளை மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதுல ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திணை பாகுபாடு. ஒவ்வொரு திணைக்கும் அதுல வந்து 400 பாட்டுன்னு சொன்னோம்ல, இப்போ அதுல ஒரு சீக்வன்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ 1 3 4 5 7 9 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸா இருந்ததுன்னா இந்த பேட்டர்ன்ல தான் இந்த திணை தான் பாடி இருப்பாங்க. இல்ல 2ஆ இருந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆ இருந்துச்சுன்னா 2 4 6 8 சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு உள்ள பொறுப்ப சொல்றேன். அதாவது 2ல ஆரம்பிக்கிற மாதிரி 2 2ஆ போச்சுன்னா 2 8 12 18 அந்த மாதிரி போச்சுன்னா, அடுத்து 4 14 24 34, அடுத்து 6 16, அடுத்து 10 10 10 20 30. சோ அந்த மாதிரி உங்களுக்கு போச்சுன்னா அது ஓகேவா? மேட்ச் தி ஃபாலோயிங்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாலை திணையில மொத்தமா 200 பாட்டு இருக்கு. எப்படி போகும்னா ஒற்றைப்படையா வரும். 1 3 5 7 9 11 எக்ஸெட்ரா. சோ இந்த மாதிரி பாலை திணையா ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பாலை திணையில வரும். சோ பாலைவனம். சரியா? பாலைவனத்துல ஒத்தையில மாட்டிட்டோம்னா என்ன ஆகும்பா? செப்போயிருவோமா? சோ பாலையில ஒத்தையா மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் மொக்கையா தான் இருக்கும். பட் சோ ஒற்றைப்படைகள் வந்துச்சுன்னா பாலை திணை. அடுத்து பாருங்க குறிஞ்சி 2 8 12 18 அப்படின்னு 2 8 12 18 22 28 32 38 அப்படி வரும். மொத்தமா 80 பாடல்கள் இருக்கு. குறிஞ்சினா என்னப்பா? மலை ஏற சிரமமா இருக்கும். சோ 2 8 எடுத்து வச்சா போயிடலாம். 2 8 எடுத்து வச்சா போயிடலாம் மலையில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 8 எடுத்து வச்சா மலை ஏறிடலாம். 2 8 புரியுதா நான் சொல்றது? என்ன 2 8 8ன்றது இந்த இடத்துல அடி. ஓகே. சோ 2 8 எடுத்து வச்சா மலைக்கு போயிடலாம். சோ 2 8 12 18 22 28 32 38 சொல்லிக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 4 14 24 அப்படின்னு வந்துச்சுன்னா முல்லை. 4 14 24 34 44 54 4 நாளா வருது இல்ல, இதெல்லாம் முல்லை. சோ முல்லைப்பூ கட்டுவோமா வீட்டுல? முல்லைப்பூ எப்படி கட்டுவோம்? முதல் 2 பூ எடுத்து மேல வச்சுட்டு 2 பூ எடுத்து கீழே வச்சுட்டு சோ ஒரு நாட் போடுவோம்ல, இதான ஒரு கண்ணின்னு சொல்றோம். சோ அப்போ ஒரு கண்ணியை கட்ட உங்களுக்கு எத்தனை பூ தேவைப்படுது? முல்லைப்பூ 4 வச்சுக்கோங்க. சில பேர் 3 வச்சு கட்டுவீங்க. சோ நாங்க வந்து 2 தான் வைப்போம். சோ அதனால நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. சரியா? அடுத்து 6 16 26 36 46 அப்படி வந்துச்சுன்னா மருத திணை. சோ மருதம்னா என்ன? வயலுக்கு எங்க இருந்து தண்ணி வருது? ஆறுல இருந்து தண்ணி வருது. சோ லைக் அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து நெய்தல். கடல்ல இருந்து கொத்து கொத்தா மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்து 10 ரைமிங். சோ 10 20 30 40 50 60 70 சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஒற்றைப்படையா எண்களா வர்றது பாலை திணை. 2 8 12 அந்த மாதிரி 2 8ல வர்றது குறிஞ்சி. 4 14 24 வர்றது முல்லை. 6 16 26 வர்றது மருதம். 10 20 30 40 வர்றது நெய்தல். புரிஞ்சுச்சா? நன்றி. ஆக்சுவலி இது கொஞ்சம் மொக்கதான். பல வருஷமா நம்ம இதை தான் ஓட்டிட்டு இருக்கோம். பட் இங்க கடவுள் வாழ்த்து சேம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் எழுதியிருக்காரு. சிவபெருமான பற்றி எழுதியிருக்காரு. குடைவோலை முறை. சோ நம்ம ஓட்டிங் ப்ராசஸ்க்குலாம் முன்னாடி குடவோலை முறை இருந்துச்சுல, அந்த குடவோலை முறை பத்தியும் அகநானூறு சொல்லுது. சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று செய்திகள் அதிகமா இருக்கக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அகநானூறு தான். அடுத்து
பண்டைய தமிழ் மக்களின் திருமண விழா நடைபெறும் விதம் பற்றி கூறுகிறது. சோ சங்க இலக்கியங்கள்ல எப்படி கல்யாணம் நடைபெறும் அப்படின்றதெல்லாம் படிச்சு இப்போ ரீசெண்டா கூட நிறைய கல்யாணம் அந்த பேஸ் பண்ணி பண்றாங்க இல்லையா? சோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த நூல்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சி நந்தர்கள் ஆக்சுவலி அஞ்சி நந்தர்கள் கிடையாது, படையெடுப்புக்கு அஞ்சி நந்தர்கள் தமது செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றின் அடியில் புதைத்து வைத்த செய்தி 20-25 பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா சொல்லுங்க. ஓகே ஓகே சோ நீங்க நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 8101234234 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டெஸ்ட் பேக், புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே சோ லாஸ்ட் அந்த சீரீஸ் 8 தொகையில நம்ம பார்க்க போறது புறநானூறு. புறம் பற்றிய அகம் பற்றிய 400 பாடல்களை பாடுவது அகநானூறு அப்படின்னா, புறம் பற்றிய 400 பாடல்களை, புறம் பற்றிய பாலை 35 பாடல்கள் தானே இருக்கிறது. எப்படி 400 வரைக்கும் பாருங்க. எதுல சொல்றீங்க நீங்க? 35 பாடல் எப்படி வரும்? 1ல இருந்து 400 வரைக்கும் ஒத்தப்படை எண் பாருங்க. அப்ப பாதிக்கு பாதி வந்துரும்ல. புரியுதா? பாதிக்கு பாதி 1ல இருந்து 400 வரைக்கும்னா அதுல ஆட் நம்பர் சரிபாதி இருக்கும், ஈவன் நம்பர் சரிபாதி இருக்கும். அதுல ஆட் நம்பர்ஸ் மட்டும் எவ்வளவு? 200. ஈவன் நம்பர்ஸ் தான் ஸ்பிளிட் பண்ணி அடுத்த 4 திணையில போட்டிருக்கோம். புரியுதா விக்னேஷ் சார்? சரியா? புறத்திணை பற்றிய 400 பாடல்களை கொண்டது. மொத்தமா 157 பேர் எழுதியிருக்காங்க. 4ல இருந்து 40 அடிகள் வரைக்கும் இருக்கும். ஆசிரியப்பா புறம் என்கிற புறத்திணை பாகுபாடு புலப்பட்ட உள்ள நூல். புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டதால் புறநானூறு. இதுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு பாருங்க. புறம், புறப்பாட்டு, புறம்பு 400, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம் இல்ல தமிழ் மக்களின் வாழ்க்கை கருவூலம் அப்படின்ற இந்த எல்லாத்தையுமே நான் சொல்றேன். பிரபு சார் கொஞ்சம் ஃப்ளோ முடிச்சுட்டு நான் சொல்றேன். பெயர் தெரியவில்லை, யார் தொகுத்தாங்க, யார் தொகுப்புத்தாங்க பெயர் தெரியல. மொத்தமா 266 பாடலுக்கு பழைய உரை இருக்கு. 267ல இருந்து 400 பாட்டுக்கு ஊவேசா வந்து உரை எழுதியிருக்காரு. சோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடல பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதியிருக்காரு. மொத்தமா 11 திணை. புறத்திணைகள் எத்தனைப்பா? மொத்தம் 12. ஆனா 12ல 11 திணைய புறத்திணையில சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு திணை பற்றி மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னா உளிங்கை திணை. உளிங்கை திணையை பத்தி புறநானூற்றுல சொல்லியிருக்க மாட்டாங்க. 65 துறைகள் இருக்கு. ஓகேவா? அடுத்து சோ என்னுடைய பாடல்களுக்கு திணை பெயர் தெரியவில்லை. ஆசிரியப்பாவால் அமைந்திருந்தாலும் வஞ்சி அடிகளும் இருக்கு. சோ என்னதான் பாவகை வந்து ஆசிரியப்பாவ இருந்தாலும் அது கூட வஞ்சி அடிகள், வஞ்சின்றது இது எல்லாமே லைக் ஒவ்வொரு இலக்கணம் தான். அது எல்லாமே நம்ம தனியா படிப்போம். சரியா? வஞ்சி அடிகளும் கலந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது புறநானூறு தான். பெண்களின் வீரத்தை கூறும் நூல் புறநானூறு. சோ அத வந்து மூதின் முல்லை அப்படின்ற இந்த துறையில எடுத்து சொல்லியிருப்பாங்க. 157 புலவர்கள் பாடியிருப்பாங்க. அதுல 142 பேர் ஆண்பால் புலவர்கள், 15 பேர் பெண்பால் புலவர்கள். சரியா? புறநானூற்றில் பெயர் தெரியாத புலவர்கள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 12. சோ கரிகாலனுடைய வெண்ணி பரந்தலை போர் பற்றியும், பாண்டிய நெடுஞ்செழியினுடைய தலையாளங்கானத்து போர் பற்றியும், சோழர் மௌரியர்களை தோற்கடித்த போர் பத்தியும், அது இடந்த வல்லம் இடத்த பத்தியும் நிறைய விஷயங்களை இது நமக்கு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே சோ ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை ரெகுலரா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. தமிழ் மட்டும் இல்லாம ஹிஸ்டரி, மேத்ஸ், எல்லா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்றத கரண்ட் அஃபேர் கிளாஸ்லயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வீக்லயே உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், புக் மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஸோ சீக்கிரமா கால் பண்ணுங்க. கால் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் 8101234234. ஸோ சுஷ்மிதாவோட வீடியோ பார்த்து நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ கால் பண்ணுங்க, என்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகே தமிழ் கிளாஸா வருவோம்ப்பா. இப்பதானே ஆல்ரெடி நான் தான் வந்துட்டு இருந்தேன். இப்ப இலக்கியம் இந்த 9th இலக்கியம் தான் அப்ப மாறி இருக்கு. அகைன் வந்துருவோம். சரியா? அடுத்து புறநானூற்றில் 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 30 வகை படைக்கருவிகள், 67 வகை உணவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
மேல் சாதி கீழ் சாதி பாகுபாடு இருப்பினும் அதனை கல்வி நீக்கும். மேல் சாதி கீழ் சாதி நீங்க நினைச்சாலும் அதை கல்வி நீக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நிறைய குறுநில மன்னர்கள், கையறு நிலை, நடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி இது சொல்லுது. 1894 ஆண்டு ஊவேசா முதல்ல இதை அச்சில் பதிப்பிக்கிறாங்க. சோ 2 பேரும் இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர், கலிபோர்னியாவோட தமிழ் பேராசிரியரான ஒருத்தர் இதை மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் பேரு ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் எப்படி இந்த நூலை மொழிபெயர்த்திருக்காருன்னா The 400 Songs of War and Wisdom and Anthology of Poem from Classical தமிழ்நாடு த புறநானூறு அப்படின்ற தலைப்புல அவர் மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? ஜார்ஜ் எல் ஹார்ட். 1999 ஆங்கிலத்துல இது வெளிவந்துச்சு. சோ நம்மளுடைய ஜியு போப் புறநானூற்றுல இருக்கக்கூடிய சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற தலைப்புல மொழிபெயர்த்திருப்பாரு. சோ இதெல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஓகே, சோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் உங்களோட வீட்டுக்கே வந்துடும். டெஸ்ட் பேக் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ வீக்லி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அது ஃபர்தரா நம்ம வந்து கொண்டு வர போறோம். தென் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஆஃபர். இல்லைங்க எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணாம், நானே படிச்சுக்கிறேன், பட் எனக்கு டெஸ்ட் எழுதி பாக்குறதுக்கு பட் புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் தேவைப்படுதுன்னா உங்களுக்காக நியூ இயர் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ஆஃபர் போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய்க்கு நீங்க 15 புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஆக்சுவலி நம்ம தனியாவே சேல் பண்றது எப்படின்னா புக்ஸ் வந்து உங்களுக்கு 3000 வரும், கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு 1500 வரும், 4500. ஸோ ரெண்டையும் சேர்த்தே உங்களுக்கு நம்ம 400க்கு கொடுக்குறோம். பிளஸ் அது கூட சேர்த்து உங்களுக்கு 2000 ஒர்த் உள்ள டெஸ்ட் பேக், வீக்லி டெஸ்ட் பேக். அப்ப நீங்க கிளாஸஸ் என்னதான் நீங்க புக் மெட்டீரியல்ஸ் வச்சு தனியா படிச்சாலும் சரி, படிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், வாரம் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி. கொஸ்டின் பேங்க் கலெக்ஷன் 10,000 கொஸ்டின் பேப்பர்ஸோட வந்துருது. ஸோ உடனே கால் பண்ணுங்க 8101234234 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நமக்கு கிளாஸ் கிடையாது, மண்டே பார்க்கலாம். மண்டே 10 பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இந்த சீரீஸ்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு, பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ரெகுலரா படிக்கட்டும். ஸோ இன்னைக்கு படிக்கிற டாபிக் இன்னைக்கு நீங்க படிச்சா போதும். ஓகே, ஸோ பிரைஸ் தான் சொன்னேன்ல, 4000க்கு உங்களுக்கு புக்ஸ், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேக் எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ கால் பண்ணுங்க, நம்பர் இங்க இருக்கு 8101234234 அப்படின்றது. சரியா? ஓகே, ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் ரொம்ப ரெகுலரா வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஷார்ட்ஸுமே நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். பட் நீங்க வேற ஸ்டேட் போறப்போ உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலா ஆட் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி பெங்களூர் டெலிவரி இருக்கு, பட் அதுக்கு நீங்க சின்னதா ஒரு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்நாடுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்றீங்கன்றப்போ உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். ஒன்லி இந்த பிரைஸ் 4000 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஓகே, ஸோ உடனே கால் பண்ணிக்கோங்க. நியூ இயர் வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஸோ ஆஃபர் இருக்கிறதுனால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமா நீங்க எந்த அளவுக்கு ஆர்டர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டாக்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சரிம்மா, தேங்க்யூ. வேற ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஸ்டடிஸ் ரிலேட்டடா டவுட் இருந்தாலும் என்னென்ன டவுட்ஸ் கமெண்ட்ல போடுங்க, அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள், பட் அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு, அது நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? புக்ஸ் டிஎன்டெட், எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட புக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே புக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, பாய். ஸோ நம்ம எப்போ பார்க்கலாம்னா ஆஃப்டர்நூன் பார்க்கலாம் 2 மணிக்கு. ஸோ 2 மணி கிளாஸ் நிறைய பேர் வரவே மாட்டேங்கிறீங்க, ஸோ டிசப்பாயிண்டட். ஸோ அதனால கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் வர பாருங்க. நீங்க கேட்குற கொஸ்டின் நம்ம 2 மணிக்கு தான் போடுறோம். ஸோ 2 மணிக்கு நீங்க வரலன்னா எப்படி? வந்துருங்க. என்னென்ன புக்ஸ் அனுப்புவீங்க மேடம்? சிலபஸ்ல இருக்க எல்லா புக்ஸுமே வந்துடும் சார். தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸ் வரைக்கும் எல்லா புக்ஸுமே வந்துடும். எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் புக் மட்டும் வராது, மற்றபடி எல்லா புக்ஸுமே உங்களுக்கு வந்துடும். சரியா? தமிழ் மீடியமும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பாய்.